ஃபால் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துரலாம். இந்த படத்த நீங்க பிரெஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மொதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபுல்லி ஏ சர்டிஃபிகேட் படம். ஸோ படத்துல நியூடிட்டியான காட்சிகள் ரொம்ப ஹெவியாவே இருக்கும். இதுல படத்தோட கதையில வந்து கதாநாயகி லில்லி வந்து அவளோட தங்கச்சிய பார்க்கறதுக்காக சொந்த ஊருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றாங்க. ஸோ அங்க வந்து அவளோட வெக்கேஷன என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கும்போது தான் தன்னோட தங்கச்சி வந்து ஒரு பையன இப்ப டேட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ண போறா. அவளோட சேர்ந்து ஒரு பிசினஸும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. பட் தங்கச்சி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த பிசினஸ்க்கு வந்து பணம் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு. ஸோ அந்த பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பூர்வீக சொத்த வித்துறலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் தன்னோட அக்காவ கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் லேட்டரா தெரிய வருது. அக்காக்கு இந்த சொத்த விக்கிறதுக்கு மனசு வரல. அட் த சேம் டைம் வந்து இந்த வீட்ட வாங்கக்கூடிய புரோக்கர் வந்து அடிமாட்டு விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றான். அதுல முதல் கட்டமா நம்ம ஹீரோயின ஒருத்தன வச்சு காதலிக்க வச்சு ஏமாத்தி எப்படியாவது அந்த சொத்த வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் நடக்க முடிஞ்சதா? கடைசியா சொத்த வித்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமாக்ஸ். இந்த படத்துக்குள்ள அழகான ஒரு காதல் கதையுமே அழகா பிளேஸ்மென்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒர்க் ஆச்சு. படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி எல்லாம் சும்மா வேற லெவல்ல பிச்சுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமா ஒரு படத்துல செக்சுவல் கன்டென்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, கதை அதிகமா இருக்காது. ஆனா இந்த படத்துல நல்ல ஒரு கதையும் இருக்கு அப்படிங்கிறதுனால, நல்லாவே ஸ்கிரீன் பிளே நகர்த்தி மூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பிரெடிக்ட் பண்ற மாரி இருந்தாலுமே, படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா போரிங்னெஸ்ஸே வரல. அதனால தாராளமா ட்ரை பண்ணலாம். ஆனா தனியா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.